ஒருத்தர் என்னை இப்படி இந்த வார்த்தையை சொல்லி திட்டினான், உடனே நான் அதை விட 10 தடவை திட்டேன் அப்படின்னா நீ சும்மா எல்லாத்தையும் நடவடிக்கணும்னா நான் ஒரு ஆள் தனியால தான் நிற்கணும். ஏன் தாலியை கட்டணும், ஒரு மஞ்சள் கயிறை கட்டணும்? குற்றமும் இழைக்காமல் காதல் கூட செய்யாமல் கொடூரமாக கொல்லப்பட்டான் கோகுல்ராஜ். அதை நினைச்ச நேரத்தெல்லாம் எடுத்து செலவு பண்ணக்கூடாது, வீண் செலவு பண்ணக்கூடாது, விரயம் செய்யக்கூடாது. அது ஒரு உணர்ச்சி தான். கோபம் என்பது ஒரு உணர்ச்சி தான். கோபம் எல்லோருக்கும் வேண்டும். ஜீன்ஸ் போட்டு நிற்கிறான், டிஷர்ட் போட்டு நிற்கிறான், கூலிங் கிளாஸ் போட்டு நிற்கிறான் அப்படின்னுட்டா பிள்ளைங்க போயிடுவாங்களா? நாடக காதல் என்று சொல்லுவது அரசியல் கட்சி. திருமணம் எப்படி செய்து கொள்வது என்பதை எந்த கட்சியும் அவர்களுக்கு வரையறுத்து தரவில்லை, அல்லது அரசும் வரையறுத்து தரவில்லை. அதற்கு முன்னதாகவே அவர்களே அதை உருவாக்கி கொள்கிறார்கள். ஏன் 2 பேரும் சேர்ந்து வாழ்வோம் அப்படின்னு முடிவு பண்றது கூட ஒரு அரசியல் தான். 4 பேரை கூட்டி வச்சு எல்லாரையும் சாட்சியா வச்சு சேர்ந்து வாழ்வோம் அப்படிங்கிறது ஒரு அரசியல் தான். இப்படி வாழ்ந்தா போதாது, ஒரு அடையாளம் வேணும், கழுத்துல ஒரு மஞ்சள் கயிறை கட்டு அப்படின்னு மக்களே முடிவு பண்ணியிருப்பாங்க. இது ஒரு கட்சி முடிவு பண்ணியிருக்காது, ஒரு அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்காது, ஒரு தலைவர் முடிவு பண்ணியிருக்க மாட்டார், ஒரு மன்னன் முடிவு பண்ணியிருக்க மாட்டார். இது சமூகமே முடிவு பண்ணியிருக்கும். ஏன் தாலியை கட்டணும், ஒரு மஞ்சள் கயிறை கட்டணும்? இதற்கான விடை தேடுகிற போது நமக்கு அது ஒரு அரசியல் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதுதான் அரசியல். இதை வைத்து தங்களுடைய கருத்தின் அடிப்படையிலே காய்களை நகர்த்துவது கட்சி அரசியல். காதலை நாடக காதல் என்று சொல்லுவது அரசியல், கட்சி அரசியல், நாடக அரசியல். இவ்வாறான சூழலில் இளவந்திகை போன்ற திருவிழாக்களை நாம் நடத்துவது, நீங்கள் டிஷர்ட் போட்டுக் கொள்ளுங்கள், கூலிங் கிளாஸ் அணிந்து கொள்ளுங்கள், ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக் கொள்ளுங்கள் என்று பரப்புகிற அவதூறுகளை போன்றது அல்ல. அது எவ்வளவு அயோக்கியத்தனமான ஒரு விமர்சனம்! அது பெற்ற பிள்ளைகளையே கொச்சைப்படுத்துகிற ஒரு விமர்சனம். அது ஒருத்தன் டிஷர்ட் போட்டு நின்னானா உடனே பெண் பிள்ளைகள் அவனை பார்த்து பின்னால் போய்விடும் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். எல்லாம் ஜீன்ஸ் போட்டு நிற்கிறான், டிஷர்ட் போட்டு நிற்கிறான், கூலிங் கிளாஸ் போட்டு நிற்கிறான் அப்படின்னுட்டா பிள்ளைங்க போயிடுவாங்களா? யாரையோ அவமானப்படுத்துவதாக எண்ணிக்கொண்டு தம் வீட்டு பெண் பிள்ளைகளை அவமதிக்கும் ஒரு விமர்சனம். அதுதான் அரசியல், அதுதான் நாடக அரசியல். இதைத்தான் நாம் சுட்டி காட்டுகிறோம். இப்படி சுட்டி காட்டுவதனால் நம் மீது அவர்களுக்கு எரிச்சல் வருகிறது. தமிழகத்தில் எத்தனையோ காதல் திருமணங்கள் நடந்திருக்கின்றன. சாதி விட்டு சாதி, சாதி மறுப்பு திருமணங்கள் நடந்திருக்கின்றன. இவற்றை முறையாக செய்கிற அமைப்புகள் நிறைய உள்ளன. பெரியார் இயக்கங்கள் இருக்கின்றன, மார்க்சிய இயக்கங்கள் இருக்கின்றன. விடுதலை சிறுத்தைகள் ஒருபோதும் அப்படி செய்ததே இல்லை. ஆனால் அந்த சாதி மறுப்பு திருமணங்களை செய்வதற்கு, சட்டமுறைப்படி செய்வதற்கு, பாதுகாப்பை வழங்குவதற்கு, அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கென்று இயங்கக்கூடிய அமைப்புகளின் மீது அவர்கள் விமர்சனம் வைக்கவில்லை. விடுதலை சிறுத்தைகளின் மீது விமர்சனங்களை வைத்தார்கள், கடுமையான விமர்சனங்களை வைத்தார்கள். அதன் அடிப்படையிலே தமிழ்நாடு முழுவதும் அவதூறு பரப்புரைகள் மேற்கொள்ளப்பட்டன. தருமபுரியிலே நாய்க்கன் கொட்டாய், அந்த நத்தம் போன்ற கிராமங்கள் சூறையாடப்பட்டது, கொளுத்தப்பட்டது இந்த பரப்புரைகளின் விளைவாகத்தான். எந்த குற்றமும் இழைக்காமல் காதல் கூட செய்யாமல் கொடூரமாக கொல்லப்பட்டான் கோகுல்ராஜ். வட இந்திய மாநிலங்களில் கூட இவ்வளவு கொடூரம் நிகழ்ந்திருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. அவனை அழைத்து கொண்டு போய் தனியே மிரட்டி அவனையே பேட்டி கொடுக்க வைத்து அதை பதிவு செய்து கொண்டு அவன் உயிரோடு இருக்கும் போதே அவன் நாவை அறுத்து, அவன் கழுத்தை அறுத்து, அவனை கொடூரமாக கொலை செய்து கொண்டு போய் ரயில் தண்டவாளத்திலே வீசிய கொடூரம் சாதி தூய்மைவாதத்தின் உச்ச பரிணாமம். அது தீட்டு கொள்கையின் ஒரு தீய விளைச்சல். அது ஆகவேதான் சமத்துவம் வேண்டும் என்கிற ஒரு கருத்தியலை உயர்த்தி பிடித்தார் கௌதம புத்தர். பௌத்தம் என்பது என்ன? அது ஒரு சமத்துவ கோட்பாடு, அவ்வளவுதான்.
அதில் கோவில் கிடையாது, விக்கிரகம் கிடையாது, வழிபாட்டு முறைகள் கிடையாது, சடங்கு சம்பிரதாயங்கள் கிடையாது. அது எதையுமே கௌதம புத்தர் போதிக்கவில்லை. மனித குலத்தில் சமத்துவம் வேண்டும், சமத்துவம் வேண்டுமானால் சகோதரத்துவம் வேண்டும், சகோதரத்துவம் வேண்டுமானால் சுதந்திரம் வேண்டும். சுதந்திரம், சகோதரத்துவம், சமத்துவம். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இதுதான் பௌத்தம். இதை பரப்புவதற்கு உருவான அமைப்புகள் மதங்களாக மாறிவிட்டன. அந்த மதங்கள் கௌதம புத்தரையே கடவுளாக்கி விட்டன. கௌதம புத்தர் கடவுள் கிடையாது. மனிதராய் பிறந்தார், 80 வயது வரையில் வாழ்ந்தார், நம்மை போல் சராசரியாக உண்டார், படுத்தார், உறங்கினார், நோயுற்று காலமானார். ஆனால் மனித வாழ்வியலை உணர்ந்து அந்த வாழ்வியலை மனித குலத்துக்கே போதனைகளாக வழங்கினார். அவ்வளவுதான். எனது அருமை தோழர்களே, இவற்றையெல்லாம் நாம் முன்னிறுத்துகிற போது நம்மை பலரும் சீண்டுவார்கள், தூண்டுவார்கள். கோபநயினார் என்று நாம் ஒரு நகைச்சுவைக்காக சொன்னோம். கோபம் எல்லோருக்கும் வேண்டும், எப்போதும் வேண்டும். அது நீர்த்து போகக்கூடாது. கோபம் இல்லை என்றால் அநீதிகளை அழிக்க முடியாது. கோபம் இல்லை என்றால் நீதியை வென்றெடுக்க முடியாது. கோபம் இல்லை என்றால் போராட முடியாது. கோபம் இல்லை என்றால் ஆதிக்கத்தை எதிர்த்து நிற்க முடியாது. கோபம் தேவை. ஆனால் அதை எப்படி கையாளுவது என்பதில் தான் பிரச்சனை. அதை சேமித்து வைக்கக்கூடிய வல்லமை நமக்கு தேவை. அதை நினைச்ச நேரத்தெல்லாம் எடுத்து செலவு பண்ணக்கூடாது, வீண் செலவு பண்ணக்கூடாது, விரயம் செய்யக்கூடாது. அது ஒரு உணர்ச்சி தான். கோபம் என்பது ஒரு உணர்ச்சி தான். நமக்கு அது தேவைப்படுது. கண்டவங்கிட்டலாம் செலவு பண்ணிட்டோம்னாக்க உண்மையான எதிரி அடிக்கிற நேரத்தில் இல்லாமல் போயிடும். மோசமான எதிரி அடிக்கும் போது நம்மகிட்ட இல்லாமல் செலவாகி போயிடும். அந்த உணர்ச்சியை சேமித்து வைப்பது என்பது ஒரு ஆளுமை, அது ஒரு பர்சனாலிட்டி. அதை எப்போது எங்கே செலவிட வேண்டும், யாருக்கு எதிராக செலவிட வேண்டும் என்பது ஒரு லீடர்ஷிப், அது ஒரு தலைமைத்துவ ஆளுமை. அது எல்லார்ட்டையும் சண்டை போட்டு கிடக்கூடாது, நினைச்சதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துட்டு கூடாது. உன்னை விட 10 மடங்கு வலிமை மிக்கவனை உன் எதிரியாக நினைத்து அவனோடு சண்டை போட வேண்டும். உன்னை விட எல்லா வகையிலும் 100 மடங்கு 1000 மடங்கு எவன் வலிமையானவனோ அவனை வீழ்த்த வேண்டும். உண்மையாக மனித குலத்தின் பகை எதுவோ அந்த பகையை வேறறுப்பதற்கு நமக்கு வலிமை தேவை. வலிமை என்பது கோபமாகவும் இருக்கும். வலிமைங்கிறது கோபமாகவும் தான் இருக்கும். எல்லாம் இருந்தும் கோபம் இல்லைன்னா நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லா உணர்ச்சிகளும் தேவை. உணர்ச்சிகளை எவ்வாறு கையாளுவது என்பது ஒரு அறிவாண்மை. அறிவும் உணர்ச்சியும் சேர்ந்ததுதான் ஆளுமை, அதுதான் பர்சனாலிட்டி. ஒருத்தர் என்ன இப்படி இந்த வார்த்தையை சொல்லி திட்டினா உடனே நான் அதை விட 10 தடவை திட்டேன் அப்படின்னா நீ சரியான ஸ்ட்ராட்டஜியை கையாளவில்லை என்று பொருள். பொது வாழ்விலே, முக்கியமாக அரசியல் களத்திலே நம்முடைய உணர்ச்சிகளை எல்லாம் நீர்த்து போக விடாமல் பாதுகாக்க வேண்டும், அடைகாக்க வேண்டும். சில பேர் கட்சியில ஏன் அவன் மேல நடவடிக்கை எடுக்கல, இவன் ஏன் மேல நடவடிக்கை எடுக்கல, அவன் மேல நடவடிக்கைன்னு ஒன்றிய செயலாளர் அவனுக்கு கீழே இருக்கவங்களாம் இழுத்துட்டு என்கிட்ட நெருக்கடி கொடுப்பாங்க. அவன் இப்பதான் வந்திருக்கிறான், முதல் தலைமுறையை அரசியலுக்குள்ள அடி எடுத்து வச்சிருக்கிறான், இப்படியும் அப்படி இருக்குதான் செய்வான். கத்துக்குவான், போ மன்னிச்சு அனுப்பு, வான் பண்ணி அனுப்பு, எச்சரித்து அனுப்பு. சும்மா எல்லாத்தையும் நடவடிக்கணும்னா நான் ஒரு ஆள் தனியால தான் நிக்கணும்.
நான் உணர்ச்சியை உடனே கோபத்தை காட்டி யார் பார் நான் தலைவர் ஏன் கேளுதான் நீ அப்படின்னு நான் பொதுச் செயலாளரை நீக்கிறேன், துணை பொதுச் செயலாளரை நீக்கிறேன் அப்படின்னு எல்லாரையும் நீக்கிறதுக்கு நிறைய கிரவுண்ட்ஸ் இருக்குது. யார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கலாம். ஒவ்வொருத்த மேலும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நிறைய கிரவுண்ட்ஸ் இருக்குது, ஆதாரங்கள் இருக்கு. இவர் மேல நடவடிக்கை எடுக்கணுமா இப்பவே நான் நடவடிக்கை எடுக்க முடியும். அவர் மேல நடவடிக்கை எடுக்கணுமா அதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு. ஆனா எல்லாவற்றையும் நான் பொறுத்துக் கொள்கிறேன். இவ்வளவு பேரையும் சேர்த்து அழைச்சிட்டு போறேன்.